அதோட ஒரு பகுதியா கர்நாடக மாநிலத்தில் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடி எழுத்துலகில் சாதனை படைத்த திரு தேவனூர் மகாதேவ் அவர்களுக்கு முதலாவது வைக்கம் விருது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வைக்கம் போராட்ட நினைவஞ்சலையும் மிக விரைவில் வெளியிட இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி, அவருடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது குறிப்பிட்டதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவர் புறப்பட்டு ஓயாம உழைச்சு உள்ளத்தை திறந்து பேசி எதுக்கு வஞ்சாத பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்யறதுல வெற்றி பெற்ற வரலாறு இங்க இல்லாம வேற எங்கும் இருந்ததில்லை என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல இது நம்முடைய வெற்றியின் சின்னம். இனி அடைய இருக்கக்கூடிய வெற்றிகளுக்கு வழிகாட்டுகிற சின்னம். 1924 மார்ச் 30 தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் தெருவில் எல்லா சமூகத்தோரும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம். மனிதர்களை தீண்டாதவர்களாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க. அந்த கடிதம் கிடைச்சதும் தந்தை பெரியார் அவர்கள் ஏப்ரல் 13 இங்க வந்தார். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த அடையாள போராட்டமாக நடத்திட்டு பெரியார் திரும்பி போயிடல. கிட்டத்தட்ட 5 மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார். 2 முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. 74 நாள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறார். அந்த சிறைவாசத்தில் அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தரப்படாம கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது கேரள தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய KP கேசவமேனன் அவர்கள் பந்தனத்தில் நின்று என்ற புத்தகத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் ஐயா பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார். திருவாங்கூர் கவர்மெண்டார் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிய சிறையினின்று விடுவித்து விட்டார்கள் என்பதையும், ஈவி ராமசாமி நாயக்கருக்கு விரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்க வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையில காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். இப்படி இறுதி வரைக்கும் போராடினவர் தந்தை பெரியார். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தப்போ காந்தியடிகள் கூட இருக்கிறார். பெரியார் கூட ஆலோசனைகளை செஞ்சுட்டு தான் திருவிதாங்கூர் ராணிய காந்தியடிகள் சந்திக்கிறார். கோயிலோட 3 பக்கம் முதல்ல திறந்து விடப்படுது. இது தொடர்பான வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்குகிறார். வைக்கம் போராட்டம் வெற்றி விழா 29/11/1925 நடந்தப்போ அதுல கலந்துக்க பெரியாரும் நாகம்மையாருக்கும் அழைப்பு வந்துருச்சு. தலைமை தாங்க சொன்னாங்க. தலைமை வைக்க மறுத்து அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்தி பேசினார். உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்ப நம்மளை கையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போகுது. இதுதான் சத்தியாகிரகத்திற்கு ஏற்பட்ட வகிமை என்று தந்தை பெரியார் பேசினார். பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார். இந்த வீர மிகுந்த போர்ல மறக்க முடியாத 2 பெண்கள், பெரியாருடைய மனைவி அம்மையார் நாகம்மாளும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம்மாளும். வைக்கம் போராட்டத்தில் வெற்றி கண்ட தந்தை பெரியாரை எல்லோரும் பாராட்டினாங்க. தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் வைக்கம் வீரர்னு பெரியாரை போற்றினார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தீரரை போற்றுகிற தமிழ்நாடுன்னு எழுதினார். இதையெல்லாம் விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினது மிக முக்கியமானது.
இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொதுச்சாலையை பயன்படுத்துகிற உரிமையை பெற 1924 திருவிதாங்கூர் மாநிலத்தில் எடுத்த முயற்சி மிக முக்கியமானதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். இதுக்கு பிறகுதான் மகத் போராட்டத்தை தொடங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். நம்ம சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது உறுதியா நம்புறவர்னு 1928 பாராட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வைக்கம் போராட்டம் என்பது கேரளத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவில் தொடங்கின பல்வேறு சமூக நீதி போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி. அமராவதி கோயில் நுழைவு, பார்வதி கோயில் நுழைவு, நாசிக்ல இருக்கக்கூடிய காலாராம் கோயில் நுழைவு போன்றவற்றுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிகள் காரணம்னா, தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருச்சி மலைக்கோட்டை கோயில், மயிலாடுதுறை கோயில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், ஈரோடு ஈஸ்வரன் கோயில் நுழைவுக்கு தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கம் தான் காரணம். ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்குள் 1929 அடியெடுத்து வச்சதிலிருந்து தமிழ்நாட்டோட பல கோயில்களுக்கு சுயமரியாதை இயக்கத்துக்காரங்க நுழைய முடிவு செஞ்சது. இந்த நிலையில தான் 1939 சட்டம் இயற்றப்பட்டு கோயிலுக்குள்ள வரவங்க எல்லோரையும் அரசு பாதுகாக்கணும் உத்தரவாதம் பெறப்பட்டது. கேரள சமூக சீர்திருத்தவாதிகளான டி.கே. மாதவன், கே.பி. கேசவமேனன், கே. கேலப்பன், மன்னத்து பத்மநாபன், ஜார்ஜ் ஜோசப், டாக்டர் பல்பு பத்மநாபன் போன்றவர்களும் தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்தவாதிகளான தந்தை பெரியார், கோவை ஐயாமுத்து, எம்பெருமாள் நாயுடு, தங்கபெருமாள், நாகம்மாள், கண்ணம்மாள் போன்றோரும் ஒன்னா சேர்ந்து நடத்தின போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவங்க பட்டியல் மிக நீளமானது. தமிழ்நாட்டில் இதுக்காக நிதி கொடுத்தவங்களும் அதிகமான பேர். சமூக சீர்திருத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்புகள் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கம் போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்ப சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம். ஆனா இதை போதாது, இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. சட்டம் தேவைதான்.